நம்ம சென்னையில பல பேரோட பசியை போக்கிட்டு இருக்காங்க அம்மா உணவகம். அந்த அம்மா உணவகத்தை நம்ம மாநகராட்சி வேற மாதிரி புதுசா மாத்துறதுக்காக ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காங்க. அது என்னன்னு நம்ம செய்தியாளர் ஆனந்தன் சொல்றாரு, வாங்க பார்க்கலாம். சென்னையில ஒரு திட்டத்தை அறிமுகப்படுத்தி அந்த திட்டம் வெற்றி பெற்று அந்த திட்டத்தை தமிழகம் முழுவதும் கடந்த ஆட்சியில செயல்படுத்துறாங்க. இதை பார்த்து மற்ற மாநிலத்தையும் இந்த திட்டத்தை கொண்டு வந்தாங்க. அது என்ன திட்டம் தெரியுமா? அதாங்க அம்மா உணவகம். கடந்த சில மாதங்களுக்கு முன்பாக தமிழக முதல்வரே நேரடியாக சென்று அம்மா உணவகத்தில் ஆய்வு மேற்கொண்டு முறையாக உணவு விநியோகம் செய்யப்படும் என்று ஒரு உத்தரவை கொடுத்திருந்தார். அதன்படி சென்னை மாநகராட்சி மீண்டும் அம்மா உணவகத்தை புத்துயிர் பெறுவதற்கான நிதியை ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. தற்போது பொதுமக்களுக்கு காலைல இட்லி விநியோகம் செஞ்சுட்டு இருக்காங்க. அடுத்து இரவு நேரத்தில் சப்பாத்தி கொடுக்குறாங்க. அதே போல மதியம் நேரத்தில் தயிர் சாதம், லெமன் சாதம் அப்படின்னு உணவுகள் கொடுக்குறாங்க. இதெல்லாம் கொடுக்கறதுக்கு முதல்ல கிச்சன், அதாவது சமையல் அறை சமையல் அறையில் இருக்கக்கூடிய பொருட்கள் சரியாக இருக்கணும். அப்படி சரியாக இருக்கா அப்படின்னு பார்த்து தேவைப்படும் பட்சத்தில் அந்த பொருட்களையும் வாங்குவதற்காக நிதியை ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க. எவ்வளோ நிதி ஒதுக்கீடு செஞ்சுருக்காங்க நம்ம பார்க்கலாம். ஆனால் இவ்வளோ தூரம் வந்துட்டோம். அம்மா உணவகத்தில் நம்ம சாப்பிடாம போனால் நல்லா இருக்குமா? அம்மா உணவகத்தில் நம்ம சாப்பிட்டு அந்த உணவு எப்படி இருக்குன்னு நம்ம பார்ப்போம். வாங்க. சென்னை மாநகராட்சி சென்னையில் இருக்கக்கூடிய 388 அம்மா உணவகத்திற்கு 21 கோடி ரூபாய் ஒதுக்கீடு செய்து இங்கு இருக்கக்கூடிய சமையலுக்கு தேவையான பொருட்களை தயார்படுத்துவதற்கும் சரி செய்வதற்கும் இது மாதிரி வச்சு சாப்பிடுவதற்கு தேவையான டேபிள் தயார்படுத்துவதற்கான நிதி ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க. உண்மையிலே இது வரவேற்கத்தக்கது. புதிய தலைமுறைக்காக ஒளிப்பதிவாளர் தினேஷுடன் செய்தியாளர் ஆனந்தன்.